ஹாய் பூ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பூ? நாளையில இருந்து நம்மளோட கோடீஸ்வரி சீரியல் வேற பரிமாணத்துல வரப்போகுது பூ. எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா கோடீஸ்வரி ஒரு வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்க போறாங்கங்கறத நீங்க பார்க்க போறீங்க. நம்மளோட கோடீஸ்வரி உண்மையிலே கோடீஸ்வரி ஆனாங்களா இல்ல அதே ஹோட்டல் தான் நடத்திட்டு இருக்காங்களா அதத்தான் நீங்க பார்க்க போறீங்க பூ. இனி கதையெல்லாம் வேற லெவல்ல காமெடியா போகுது. மறக்காம நம்மளோட கோடீஸ்வரி சீரியலை எல்லாரும் பாருங்க பூ. வாங்க நம்மளோட கோடீஸ்வரி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரோசப்பக்கா, நீங்க பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிட்டீங்களா? ஆமா சரோஜா, எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சிட்டேன். இனி கிளம்ப வேண்டியதான். சரிக்கா, போயிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துருங்கக்கா. ஏன்னா சால்னா பண்ண வேண்டியிருக்கு, சாம்பார் வைக்க வேண்டியிருக்கு. பொரோட்டா மாஸ்டர் வேற இன்னைக்கு லீவ் கேட்டிருக்காரு. நம்மளே தான் இன்னைக்கு மாவு பசஞ்சு பொரோட்டா போட வேண்டியிருக்கு. ஐயோ சரோஜா, பொரோட்டாலாம் நம்ம போட்டு பழகவே இல்லையே. அவரு இருக்காருன்னு நம்ம பாட்டுக்கு தைரியமா இருந்துட்டோமே. ஏக்கா, கண்ணு பார்த்தா கை செய்யும்க்கா. அவர் எப்படி போடியாருன்னு நான் தினமும் பாத்துட்டு தானே இருக்கேன். எந்த அளவுல என்னென்ன போடியாருன்னு பாத்துட்டு தாக்கா இருக்கேன். அதனால நம்மளே செஞ்சிடலாக்கா, என்னால முடியும். நம்ம அடுத்த வீல நம்பிட்டே இருந்தோம்னு வச்சுக்கிடுங்களா, நம்ம வியாபாரத்தை நம்ம பெரிய லெவல்ல கொண்டு போக முடியாது. இல்ல சரோஜா, பரோட்டாவை மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுலாமே. நம்ம 2 பேரும் தான் இருக்கோம். ஒழுங்கா வரலன்னா கஸ்டமர்லாம் போயிருவாவே. அதுக்கு சொல்லி அவர் வந்த பிறகு போட்டுக்கிடலாம். இல்லக்கா, ராத்திரி பரோட்டா தாக்கா நிறைய விக்குது. இட்லி தோசையை விட பரோட்டா தான் அதிகம். அதனால அது இல்லன்னா ஆட்கள் கம்மியாயிரும். கஸ்டமர்ல வேற கடைக்கு போயிருவாங்கக்கா. அதனால என்னால முடியும், நான் செஞ்சிருவேன்க்கா. நீங்களே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போதும். சரி சரோஜா. சரோஜா, அந்த ராசாத்தியக்கா வராவே. அவியல வேற எங்கேயாவது போவாக்கா? இங்கதான் வராவ சரோஜா. ஓஹோ, இதுதான் அந்த பிரம்மாண்டமான ஹோட்டலா? என்னமோ பெரிய ஹோட்டல் திறந்துட்டான்னு சொன்னாவ. ஒரு சின்ன புறா குண்டு மாதிரி இருக்கு. இதுதான் அந்த பெரிய ஹோட்டலா? இதுக்கு இவ்வளவு பெரிய விளம்பரமாக்கா? நீங்க எதுக்கு இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க? இப்போ நாங்க யார்ட்ட வந்து விளம்பரம் பண்ணோம்? நான் சின்னதா ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருந்தேன், அதை நடத்த விடாம பண்ணியே. இப்ப நான் ஒரு கடை எடுத்து வச்சு நடத்திட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்ய தொழில்லாம் எனக்கு பெரிய தொழில் தான். அது சின்னதா பெருசா அதை பத்தி நீங்க பேச வேண்டாம். உனக்கு இந்த நிலைமையில இருந்தாலும் வாயி ரொம்ப பெருசா தான் இருக்கு. என்னடி உன் சின்ன கடையை மூட வச்சா எனக்கு இந்த கடையை மூட வைக்க முடியாதுன்னு நினைக்கிறியோ? ஒரு நாள் போதும், ஏன் ஒரே ஒரு போன் கால் போதும், உன் கடையை இந்த நிமிஷமே என்னால மூட வைக்க முடியும். ரொம்ப ஆடாத. போனா போட்டோம் பொழைச்சு போட்டோம்னா விட்டுட்டு இருக்கேன். என் மாவை வாழ்க்கைய எல்லாரும் பிளான் பண்ணி கெடுத்திருக்கீல்ல. உங்களோடலாம் நல்லபடியா வாழவே விட மாட்டேன். அப்புறம் உன் மாவை அவனெல்லாம் அடிச்சது பத்தாது, என்ன அடிக்கணும்? உனக்கும் நான் அடக்கி கொடுத்தது பத்தாது, கூட நாள் போட்டிருக்கணும். ஏய், மரியாதையா பேசு. நீ என்ன மரியாதையா பேசுனா நானும் பேசுவேன். நீ என்ன மதிக்காதப்போ நானும் உன்னை மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரோஜா, வீடு சரோஜா, எதுக்கு கடையில நின்னுட்டு பிரச்சனை பண்ணணும்? ஏக்கா, இந்த பொம்பளை வீட்டுக்கு நானா போய் பிரச்சனை பண்ணேன்? இதுவாதான் தேடி தேடி வந்து பிரச்சனை பண்ணுதுக்கா. ஏய், அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து அடிச்சது நீ தானே? அது என் கடையை அழிச்சு என் மகனை அடிச்சதுனால வந்து அடிச்சேன். என்ன இப்படியே பண்ணினா அடிப்பேன். அடிப்பா, நல்லா அடிப்பா, கைய முறிச்சிருவேன். என்ன எனக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கியோ? ஒரு போன் பண்ணா போதும், கொட்டையோட சேர்த்து ஒன்னையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீ போன் பண்ணா உனக்கு நான் ஒருத்தியே போதும். பண்ணுவா, க்ளோஸ் பண்ணுவா, பண்ணி பாரு பாத்துருவோம். என்ன பண்ணுவா? ராசத்தியக்கா, இது உங்களுக்கு அழகு இல்ல, பாத்துக்கிடுங்க. சரோஜா அவ பாட்டுக்கு ஒரு கடை எடுத்து வச்சு நடத்திட்டு இருக்கா. உங்ககிட்ட என்ன அவ வம்புக்கா வந்தா? நீங்களே எதுக்கு தேடி தேடி வந்து அவட்ட பிரச்சனை பண்றீங்க? ஆனா இவ்வளவு தேடி தேடி வர எனக்கு தொலைவிட்ட இவ்வளவு தேடி வந்து வம்பு இழுக்கணும்னு இவனா இவ பிள்ளைய சேர்ந்துதான் என் மாமா வாழ்க்கைய நாசம் பண்ணி இருக்காவ. நான் எப்படி மறப்பேன் அதெல்லாம்? இவளை எப்படி இந்த ஊர்ல வாழ விடுவேன்? இவெல்லாம் இந்த ஊர்ல நல்லாவே இருக்க கூடாது. என் வீட்டுக்கு வர வேண்டியவள இவ மகனுக்கு ஏமாத்தி கட்டி வச்சிருக்கா. கட்டிட்டு வந்தாலே அவளை நல்லபடியா வச்சிருக்கா. இவ ஹோட்டல்ல போட்டு கொடுமைப்படுத்தியானா பிச்சைக்காரி மாதிரி வச்சிருக்காளாம். ஏய், நீ பாத்தியோ? ஏன் பாக்கணும்? ஊரே சொல்லுது உன் லட்சணம் என்னன்னு. கோடீஸ்வரியா இருந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து குப்பை மேட்ல வச்சிருக்கான்னு. இங்க பார், அவ என் மருமவ, என் அண்ணன் மவ. அவளை நான் கோபுரத்துல வைக்கணும், குப்பை மேட்ல வைக்கணும். அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாண்டா. என் வீட்டுல இருந்ததா அவளை ராணி மாதிரி வச்சிருப்பேன். உன்னை நம்பி உன் பிள்ளைய நம்பி வந்து பிச்சைக்காரி மாதிரி இருக்கா. ஏய், இல்லாத போல சொல்லிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்க மாட்டா பாத்துக்க. ஆசத்தியக்கா, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிய? அந்த பிள்ளைய கடைக்கு கூட வர விடுறது இல்ல சரோஜா. அவளை படிக்க வச்சுட்டு இருக்கா. ஆமா, பெரிய படிப்பு. எதுக்கு? 8 கிளாஸ் கழுவுறதுக்கு, இலை எடுக்கிறதுக்கு தானே. இதுக்கு என்ன படிப்பு வேண்டி கிடக்கு? வச்சிருக்கா பாரு ஒரு கடை. கேவலமா இருக்கு. நான் கடை வைக்கணும், கடை வாங்கியணும், உங்களுக்கு என்ன கேவலம்? நீங்க எதுக்கு இத பத்தி எல்லாம் பேசுறீங்க? என் பிள்ளைய வேண்டாம்னு சொல்லிட்டானே உன் வீட்டுக்கு வருமானம் வந்திருக்காவா? இந்த பிச்சைக்கார வாழ்க்கையை வாழ்றதுக்கு அப்படிதான் பேசுவேன். அவளெல்லாம் நான் பார்த்தேன்னு வச்சுக்க, செவுட்டுல அரைஞ்சிருவேன். எங்க தொட்டு
அந்த ராணியோட ரெண்டாவது மகளை என் மகனுக்கு நான் கெட்டியேன். இப்போ உன் மகனுக்கு ஒருத்தி கெட்டி வச்சிருக்கியே, சொத்து வரேன்னு நினைச்சுதானே கெட்டி வச்சிருக்கா. அந்த வீட்ல இருந்து ஒரு நயா பைசா கூட அவனுக்கு வர விடாம பண்ணியே. அப்ப தெரியும் நான் யாருன்னு. நான் எதிர்பார்த்தாதானே கவலைப்படுவேன். அதானே உனக்கு இந்த பிச்சைக்கார வாழ்க்கை வாழ்றதா ஆசை. ஏய், இதுக்கு மேல பேசுனா கண்ணு பழுத்துரும். அடி வாங்கிட்டு போவ பாத்துக்க. இப்படிதான் பேசுவேன். உன்னால இந்த மாதிரி வாழ்க்கையை தான் கடைசி வரைக்கும் வாழ முடியும். ஒரு நாளும் என்னைய மாதிரியும் அந்த ராணி மாதிரியெல்லாம் உன்னால வாழ முடியாது. ராணி மவளை கட்டிட்ட உடனே நீ பெரிய ஆளா ஆயிரலாம் நினைச்சிடாத. என்னாலும் நீ இப்படிதான் எச்சால எடுத்துட்டு தான் திரிவ. நாங்களாம் கோடீஸ்வரி. நீ எச்சால எடுக்கிறத கார்ல உட்கார்ந்து சொகுசா பாத்துக்கிட்டே போவோம். ஏய், நானும் ஒரு நாள் கோடீஸ்வரி ஆய் காட்டுறேன்டி. கனவுல கூட நடக்காதுடி. இந்த நாளை நீ குறிச்சு வச்சுக்க. நானும் ஒரு நாள் கோடீஸ்வரி ஆய் காட்டுறேன். அன்னைக்கு நானும் கார்ல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு தான் போவேண்டி. நீ எல்லாம் குப்பமேட்டுக்கு வரத்தான் போற. பாத்துருவாண்டி. யார் குப்பமேட்டுல இருக்கா, யார் கோடீஸ்வரியா இருக்கானே பாரு பாரு, நல்லா பாரு. சரி, உன்கிட்ட வந்து பேசுனதே என் நேரம் வீணாயி போச்சு. சரோஜா ஏக்கா, இவ எப்படி பேசிட்டு போற பாருங்கக்கா. அவ கோடீஸ்வரியா, நான் குப்பமேட்டுல இருக்கானா. எவ்வளவு மட்டமா பேசுற பாருங்கக்கா. அந்த ஹோட்டல் தொழில நான் என்னால எச்சியால தான் எடுப்பேனா. இந்த தொழில் என்ன அவ்வளவு மோசமாக்கா? யார் சொன்னா? இதை விட நல்ல தொழில் வேற எதுவுமே இல்ல சரோஜா. பசின்னு வரவியலுக்கு நீ சோறு போடியா. அந்த வகையில நீ கோடீஸ்வரி தான் சரோஜா. அந்த பொம்பளை சொல்லுதுனே நீ வருத்தப்படாத. ஒரு நாள் நீயும் பெரிய ஆளா ஆவதான் போற. ஆவனுக்கா, இந்த மாதிரி ஆட்கள் கண்ணு முன்னாடி நான் ஆயே காட்டணும். அப்பதான் வயிறுல இவளுக்குலாம் ஏறியும். இதுக்கு நான் கடுமையா இன்னும் உழைக்கணுக்கா. சம்பளத்துக்கு கூட ஆள் வைக்காம நானே உழைச்சு முன்னேறணும். இவ கண்ணு முன்னாடில நான் கார்ல போய் காட்டணும். நானும் பெரிய வீடு கட்டி கோடீஸ்வரி ஆவனுக்கா. நானும் ஒரு நாள் கோடீஸ்வரி ஆவேன். அதை இவையெல்லாம் கண்ணால பார்க்கதான் போறவன். செல்லமாக்கா, 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 வா ஷில்பா வா. என்ன ஷில்பா இந்த நேரத்துல வந்திருக்கா? ஏக்கா, காலையில சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போலக்கா. அதான் மதிய வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரேன்னு வந்துட்டேன். வீட்லயும் சமைச்சு வைக்கவே இல்ல. சரோஜாக்கா ஹோட்டல்ல வர வழியிலே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன்க்கா. அப்படியா? ஆமாக்கா. நீங்க சமைச்சிட்டீங்களா? நான் காலையில செஞ்சுட்டேன் ஷில்பா. என் மாமியார் ஒரு ஆம்லெட் போட்டான்னு கேட்டுச்சு. அதான் போட்டு குடுக்கறதுக்காக உள்ள போனேன். போட்டு கொடுத்தேன்னா அது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நானும் சாப்பிட்டுட்டே இப்பதான் பீடி சுத்த ஆரம்பிக்கணும். அப்படியாக்கா? ஆமா, அந்த போட்டோ மேட்ரு என்னாச்சு? ஏக்கா, அனுபிள்ளட்ட வாங்கிட்டு போய் ராசாத்தியா கிட்ட கொடுத்துட்டேன். அதையே போட்டோ நல்லா இருக்கு, மகன் வந்தோடனே காட்டின்னு சொல்லிட்டாவுக்கா. ஓஹோ, அப்படியா? ஆமாக்கா, நல்ல வேளை அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. என்ன செய்யன்னு பயந்துகிட்டே இருந்தேன்க்கா. நல்ல வேளை நீங்க ஒரு ஐடியா தந்தீங்க. இல்லனா நான் என்ன செய்யனே தெரியாம முழிச்சிட்டாங்க இருக்கணும். அனு எதுவும் சொல்லாம போட்டோ தந்துட்டாலோ? ஆமாக்கா, நல்ல பிள்ளை. அவட்ட போய் இந்த மாதிரி போன்ல கால் வரும்போது போட்டோ செட் பண்ணணும்னு சொன்னா நல்ல வேலை தந்துட்டா. அப்படிலாம் கூட செட் பண்ணுவாவே. எனக்கே தெரியாது கைய மாவதான் ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தா. சின்ன பிள்ளைகளுக்கு தான் இப்ப எல்லா விவரமும் தெரியுதே. அத கேட்டனா அத போய் அனுகிட்ட சொல்லி போட்டோ வாங்கிட்டேன். ராசாத்தியக்கா நம்பருக்கும் அனுப்பி விட்டுட்டேன். நல்ல வேலை எனக்கு வேலையும் போகலக்கா. சரி ஷில்பா. ஆமா, என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்தா? பிரியாணி தான்க்கா. 2 பார்சல் இருக்க மாதிரி தெரியுது. ஏக்கா, மதியம் எங்க அம்மா வீட்டுல தான் இருப்பா. சோறு பொங்கலாலா என்னன்னே தெரியல. அதான் எங்க அம்மைக்கும் சேர்த்து ஒரு பார்சல் வாங்கிட்டேன்க்கா. எங்க அம்மா சாப்பிடலன்னா சூடு பண்ணி வச்சு சாயங்காலம் வந்த பிறகு நானே தின்னுகிடுவேன். அப்படியா? சரோஜாக்கா கடையில பிரியாணி நல்லா இருக்குமோ? ஆமாக்கா, நானே 2-3 தடவை வாங்கிட்டேன். அப்படியா? நான் மதியம் அந்த பக்கமே போறதே இல்ல பாத்துக்க. காலையில மட்டும் தான் கடையில போய் டிஃபன் வாங்குவேன். மதியம் சரோஜாக்கா கடை பக்கமே போறது இல்ல. நான் ஏதோ சாம்பார் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரி தான் போடுவாங்கன்னு நினைச்சேன். பிரியாணிலாம் கூட இருக்கு. எக்கா, சோறு, குழம்பு, கூட்டு எல்லாம் இருக்கு. அப்படியே அதுவும் வச்சிருக்காங்களோ? ஆமாக்கா, எல்லா ஐட்டமும் வச்சிருக்காவ. இல்லன்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. ஃப்ரைட் ரைஸ்லாம் போட போறாங்களாக்கா. பாரா, என் பிள்ளைக்கு ஃப்ரைட் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு வந்து ஒரு நாள் கொடுங்கக்கா. டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. மத்த கடை பிரியாணிக்கு இவிய கடை பிரியாணி வேற லெவல்ல இருக்கு. அப்படியே ஷில்பா? ஆமாக்கா, அதனால தானே அவிய கடையிலே போய் வாங்கியே. ராத்திரிக்கு பரோட்டா, சப்பாத்தின்னு ஏகப்பட்ட ஐட்டம் போடியாவ. இனி ராத்திரிக்கு தான் ஃப்ரைட் ரைஸும் போட போறதா சொல்லிக்கிட்டு இருக்காவக்கா. அதனால கடை பக்கம் அடிக்கடி போவாங்க. ஆமா ஷில்பா, போகணும். ரூபா இருந்தா தினமும் போய் ஹோட்டல் வாங்கி சாப்பிட வேண்டியதான். என்ன பண்ண, காலையில டிஃபன் வாங்குறதுக்கே நானே
வேலை வீட்டுல செய்ய முடியலன்னா டிஃபனே வாங்கி, அதுவும் அவிய கடையில எல்லாரும் சாப்பிடுற மாதிரி நல்லாவும் இருக்கு பத்தியா. சாப்பாடு நல்லாதாக்கா இருக்கு, வீட்டுல செய்யற மாதிரி தான் இருக்கு. சோறு கூட்டு பொரியல் எல்லாமே தைரியமா நம்பி வாங்கலாம்க்கா. நீங்க அப்படியாவது வாங்குங்க. சரி சொல்பா, அவசரத்துக்கு எனக்கா தேவைப்பட்ட மட்டும் வாங்கிடு. சரிக்கா, நான் வீட்டுல போய் சாப்பிடிய நேராகுது. சரி சொல்பா. ஏய் சரோஜா, வெளியே வா. என்னாச்சு மைனிங்க வந்திருக்கவ? என்ன மைனி, வாங்க உள்ள வாங்க. சே, உன் கூட பேசி கொஞ்சம் கொலாவறதுக்கு வந்தேன்னு நினைச்சியா? என் மகளங்க அனு உள்ளதா இருக்கா மைனி, வாங்க உள்ள. அனுவா? அனு அவளெல்லாம் ஏன் பிள்ளைன்னு சொல்லாத. ஏன், உங்க பிள்ளை தானே அனு? அவ உன் வீட்டு வாசல் என்னைக்கு மிச்சாலோ அன்னைக்கே அவளை தலைமுழுகியாச்சு. அவளெல்லாம் ஏன் பிள்ளைன்னு சொல்லாத. சரி மைனி, என் மகளை வர சொல்லுன்னு சொன்னீங்களா, அதான் சொன்னேன். இப்ப எதுக்கு வந்திருக்கிய? என் மக ஜெனி எங்க? ஜெனியா? ஆமா, அவள எங்க? எனக்கு தெரியாது மைனி. ரொம்ப நடிக்காத. இப்படிதான் ஒத்திக்கிட்ட நடிச்சு நடிச்சு அவளங்க இழுத்துக்கிட்டா. இவளே நடிச்சு நடிச்சு இழுக்கலான்னு பாக்குறியோ? மைனி, இந்த மாதிரிலாம் பேசுற வேலையை வச்சுக்கிட்டாருங்க. உங்க மகளை நான் ஒண்ணும் இழுக்கல. அவதான் என் மகனை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்திருக்கா. நீங்க ரெண்டாவது உள்ளவளை பத்தி கேக்குறீங்க, அவளை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா தெரியாது, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ சொன்னா நான் அப்படியே நம்பிடுவேன். சம்மந்தியா? சம்மந்தி யார் எனக்கு சம்மந்தி? நான் ஒன்னும் இவளை பாக்க வரல. ஜெனி எங்க? பாருமா, அப்பத்துல இருந்து ஜெனி எங்க ஜெனி எங்கன்னு கேட்டுட்டு வந்து நிக்காவ. அவளா இங்க வரல, அவளை பத்தி எங்களுக்கு தெரியவும் தெரியாது. எங்க போயிருக்காளோ அங்க போய் தேடுங்க. ஐயோ அம்மா, அம்மா. ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த? அக்காவே. சீ, வாய மூடு. ஏ சரோஜா, பாத்தியா நீ என்ன சொன்ன? இங்க இல்லன்னு சொன்ன. இப்ப பாத்தியா, உன் வீட்டுக்குள்ளதான் நீ கூட்டி வச்சிருந்திருக்க. உனக்கு இதே வேலை. என் வீட்டு பிள்ளையில உன் மௌனால கட்டி வச்சிடணும்னு ஆசை. ஒருத்திய கட்டி வச்சு நினைச்சதை சாதிச்சுக்கிட்டா. நீ இவளே வர வைக்கிறியோ? என் சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்க. இங்க பாருங்க மைனி, நான் யார் சொத்துக்கு ஆசைப்படல. நான் உழைக்கிறேன், நான் சாப்பிடுறேன். இவ வந்தது எனக்கே தெரியாது. நானே இப்பதான் கடையில இருந்து வந்தவங்க நீங்க கூப்பிட்டீங்க. உங்க மகன் வரலன்னு நினைச்சிட்டு அப்படி சொன்னேன். நான் இங்க வந்தது அத்தைக்கு தெரியாதுமா. நான் அக்காவை பார்க்கலாம் தான் வந்தேன். ஓரஞ்சிருவேன் ஜெனி. அக்காவா? அக்கா எவ உனக்கு அக்கா? என்னை அசிங்கப்படுத்திட்டு ஓடி போனவெல்லாம் உனக்கு அக்கா? இதுக்கு மேல இந்த வீட்டுல கால எடுத்து வச்சா உன்னை காலை நறுக்கிடுவேன். வா வீட்டுக்கு போவோம். ஏய், உன் கனவுல கூட என் மகளை இந்த வீட்டுக்கு இழுத்துடலான்னு நினைச்சிடாத. அது நடக்கவும் நடக்காது. உங்க மாமா என் வீட்டுக்கு வரணும்னு நான் நினைக்கவே வரவும் வேண்டாம். வந்தா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் என் வீட்டு வாசல்ல வந்து நின்று கத்துவிய. ஒருத்தி வந்ததே எனக்கு பிடிக்காம தான் நான் வச்சிட்டு இருக்கேன். இன்னொருத்தி வரட்டும்னு ஆசைப்படுவேனும். இதுக்கு மேல இந்த பக்கம் வர விட்டுறாங்க, கூட்டிட்டு போங்க. அம்மா. ஏய், நீ எல்லாம் என்னை அம்மானி கூப்பிடாத. இந்த குப்பமேட்டுக்கு ஆசைப்பட்டுட்டு தானே வந்த. என்னையெல்லாம் நீ அம்மானி வாயை திறந்து சொல்லிடாத. எப்படி இருக்கா பாரு இந்த வீட்டுல நீ. நான் நீ எப்படி வச்சிருந்த, நீ எப்படி இருக்கா? ஏசி இல்லாத வீட்டுல நீ இருந்திருக்கியோ? இல்ல கார் இல்லாம தான் இருந்திருக்கியா? வீடா இது? 4 ஆள் போனா 3 ஆள் வெளியே வர வேண்டி இருக்கும். இந்த குடிசைக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்திருக்கா நீ. இதுக்கு மேல நீலாம் என்னை அம்மான்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பக்கம் வந்துடாத. இந்த வீட்டுல என்ன 1 வருஷத்துக்கு மேல நீ வாழ்ந்துட்டா பாத்துருவோம். அப்பதான் என்னோட அருமையெல்லாம் உனக்கு தெரியும். கஷ்டப்படு, நல்லா கஷ்டப்படு. ஒரு நாளும் கஷ்டம் வரும்போதுதான் அம்மா நினைப்புலாம் உனக்கு வரும். அப்போ அந்த காதெல்லாம் எந்தால காணாம போகுதுன்னு நானும் பாக்குறேன். அப்படிலாம் ஒன்னும் காணாம போவாது. ஏய், வாய திறந்து பேசாத நீலாம். உனக்குலாம் பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்ல. பாருங்க, அவ என் வீட்டு மருமக. 1 வருஷம் இல்ல, பல 1000 வருஷம் என் வீட்டுல வாழ்வா. நீங்களும் அதை பார்க்கதான் போறீங்க. என் மருமகளும் ஏசி ரூம்ல தூங்குவா, அவளும் கார்ல போவா. அதையும் நீங்க பார்க்கதான் போறீங்க. வாயில மட்டும்தான் உன்னால சொல்ல முடியும். செயல்முறையில எதுவுமே நடக்க போறது கிடையாது. 1 வருஷத்துக்குள்ள அவ அம்மானி கதறிட்டு என் வீட்டு வாசல்ல வந்து நிப்பா. நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிடுங்க. என் மருமகளுக்கு உங்களை விட பெரிய வீடு கட்டி அவளை நான் வாழ வைப்பேன். அவ உங்களை விட பெரிய கார்ல போவா, அதையும் நீங்க பார்க்கதான் போறீங்க. சே, மருமவா. ஏ ஜெனி, வா போவோம். பாருமா, எப்படி பேசிட்டு போறா பாரு. அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்ததே எனக்கு தெரியாது. நான் தான் என் மோரு கெட்டக்காக அவளை கூட்டிட்டு வந்தானே. நாக்கு கூசாம வாய் பேசியாம பாரு. சரி நீ வருத்தப்படாத. அதான் அவளுக்கு நல்ல காதலடி கொடுத்துட்டியே, இப்படி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அத்தை, தங்கச்சி இப்பதான் வந்தா. நானும் அவ்வளவு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். சாரி தே. சாரி சொல்லிட்டா மாட்டா. உங்க அம்மா பேசிட்டு போனதுல பேருமா ராஜா. ராணி பேசினதுக்கு அனுபவம் என்ன பண்ணுவா அவளே பாவம். அந்த ராணி மட்டும் இல்லம்மா, அந்த ராசாத்தி வந்து பேசிட்டு போறா. எதுக்குதான் எல்லாருக்கும் ஒண்ணு போல பேதி இருக்குன்னு தெரியல. எவ்வளவு பாரு, நான் ஏழ்மையா இருக்கேன் நீ குத்தி குத்தி பேசியாள்வே. ஏழையா இருந்தா இவளுக்குலாம் ரொம்ப கேவலமா இருக்குமா?
எனக்கு என்ன குறை? என் புருஷன் நீ நல்லா தானே வச்சிருக்காரு. என் வீட்டுக்கு தான் என்ன குறை? என்னை பார்த்தா இவியல கண்ணுக்குலாம் தூசி மாதிரி இருக்கும் போல. இவியல்வ கண்ணு முன்னாடி நானும் பெரிய ஆளா ஆகி காட்டுறேன். அன்னைக்கு தெரியும் அந்த சரோஜா யாருன்னு. இவியல்வ கண்ணுல